இப்ப வந்த வானாபுரத்துக்கு நான் நிக்கும் போது என்ன சொன்னேன், இதே ரிஷிவந்தியன் தொகுதியில நான் வந்தால் வானாபுரத்தை தனி தாலுக்காக்குறேன், நான் வானாபுரத்தை தனி ஒன்றியமாக்குறேன், மணலூர்பேட்டையில 100 கோடி ரூபாயில தடுப்பணை கட்டுறேன், அந்த தடுப்பணையால் ரிஷிவந்தியன் தொகுதி முழுக்க தண்ணி பிரச்சனை தீரும்னு சொன்ன, இப்ப கட்டி இருக்கிறேன், வேலை நடந்துகிட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வா. ஆக நான் சொன்னதை ஒன்று கூட செய்யாமல் இல்ல. ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கிற மக்கள் அன்புக்கும் பாசத்திற்கு மட்டும்தான் கட்டுப்படுவார்கள். ஜாதி, மதம், மொழி, இனம், கிணம், அது இந்த கூட்டணி அந்த கூட்டணி பிஜேபி இதுக்கெல்லாம் மசியவே மாட்டார்கள். 10 ஆண்டு நான் இவங்களோட இருக்கிற எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை கொஞ்சம் வேகமா சொல்லிட்டாவே மூஞ்சி தூக்கிட்டு கிருன்னு போயிடுவாங்க. இங்க காசு பணத்திற்கெல்லாம் வேலையே இல்லை, அன்புக்கும் பாசத்திற்கு மட்டும்தான் ரிஷிவந்தியம் தொகுதியிலே உண்மை. நான் அவங்களோட இருக்கிறேன். கிறிஸ்துமஸ்னா தேவாலயங்களில் நின்று 10 ஆண்டு காலமாக அத்தனை பேருக்கும் நான் அவர்களுக்கான பரிசு பொருள் கொடுத்து கொண்டிருப்பேன். தீபாவளினா உங்களோட நிற்பேன், பொங்கல்னா உங்களோட நிற்பேன், கொரோனா காலத்திலையும் உங்களோடு நிற்பேன். ஓம் சக்திக்கு 10 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் நான் எங்க இருந்தாலும் அதற்கான தேவைகளை நான் அனுப்பி கொண்டே இருக்கின்றேன். இப்படி நீ எதை வேணாலும் எடுத்துக்கொள்ள, இதுக்கெல்லாம் நான் கணக்கே இல்லை.